கும்பராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம் அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நினைச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறவி என்பது ஒரு தொடர்ச்சி தாங்க. முற்பிறவியில நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளும் தான் இந்த பிறவியில நமது குணத்தையும் வாழ்க்கை சூழலையும் தீர்மானிக்குதுங்க. இன்று நாம் பார்க்க போவது 12 ராசிகளிலுமே மிகவும் மர்மமான அறிவுத்திறன் கொண்ட கும்பராசியை பத்தி தான். முற்பிறவியில நீங்க யாரா இருந்திருப்பீங்க? நீங்க ஒரு அறிஞரா, கலைஞரா அல்லது ஆன்மீகவாதியா? பொதிகை மலை சித்தர் அகத்தியர் முனிவர் அருளிய ஞானத்தின் அடிப்படையில கும்பராசியின் ரகசியங்களை இந்த வீடியோல விரிவா பார்ப்போங்க. கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீடுங்க. அண்ட வழியில காற்று ராசிகள்ல மிகவும் வலிமையானதும் மர்மங்கள் நிறைந்ததுமான இந்த ராசியை பத்தி நாம பேச தொடங்கினா அது ஒரு மகா சமுத்திரத்தை போன்றதுங்க. ஒரு குடத்திற்குள்ள நீர் இருப்பது போன்ற உருவம் கொண்ட இந்த ராசி பார்ப்பதற்கு அமைதியா தெரிஞ்சாலும் அந்த குடத்துக்குள்ள அடங்கி இருக்கும் ஞானம் அளவிட முடியாததுங்க. இந்த ராசியின் அதிபதி மந்தன் அழைக்கப்படக்கூடிய சனி பகவான்ங்க. சனி பகவானாலே பொதுவா தயக்கமும் பயமும் மக்களிடையே இருக்குமுங்க. ஆனா உண்மையில அவர் நீதிக்காரகங்க. தர்மத்தின் அடிப்படையில எவர் ஒருவருக்கு எதை கொடுக்க வேண்டும்னு தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் அவருங்க. அந்த சனி பகவானின் ஆளுமைக்கு உட்பட்ட கும்பராசிக்காரர்கள் சிறுவயது முதலே முதிர்ச்சியான சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. உங்களுடைய ராசியின் அடிப்படை தன்மை காற்றுங்க. காற்று எப்படி தடைகளை தாண்டி எங்கும் பரவி செல்லுதோ அது போல உங்கள் அறிவும் சிந்தனையும் எல்லையற்றதுங்க. ஒரு சிறிய அறைக்குள்ள உங்களை அடைத்து வைத்தாலும் உங்க மனமானது பிரபஞ்சத்தின் எல்லை வரை சென்று வரும் ஆற்றல் கொண்டதுங்க. மற்ற ராசிக்காரர்கள் உலகியல் வாழ்க்கையில, அதாவது வீடு, சொத்து, சுகம்னு சுழன்று கொண்டிருக்கும் போது கும்பராசிக்காரர்களாலே நீங்க இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, இதை எப்படி மாற்றலாம்ங்கிற சமூக சிந்தனையோடு இருப்பீங்க. உங்களுடைய மிக முக்கியமான பண்பு தனித்துவமுங்க. நீங்க ஒருபோதும் மற்றவர்களைப் போல இருக்க விரும்ப மாட்டீங்க. ஒரு கூட்டத்துல 100 பேர் ஒரே கருத்தை சொன்னா நீங்க மட்டும் அந்த விஷயத்தின் மற்றொரு பக்கத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்க. இதனால பல நேரங்கள்ல நீங்க ஒரு தனிமை விரும்பியா தோன்றுவீங்க. ஆனா அது வெறும் தனிமை அல்லங்க, அது உங்கள் அறிவு தேடலுக்கான ஒரு மனப்போராட்டம்ங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் அவர்களின் ஆழ்மன சிந்தனைங்க. மற்றவர்கள் ஒரு பிரச்சனையை கண்டு அஞ்சி ஓடும்போது நீங்க அந்த பிரச்சனையின் வேறு எங்குன்னு ஆராய்வீங்க. சனி பகவானின் ஆதிக்கம் இருப்பதால உங்களுக்கு பொறுமை அதிகம்ங்க. ஒரு காரியம் கைகூட நீண்ட காலம் எடுத்தாலும் அதை செதுக்கி செய்வதில் நீங்க வல்லவர்கள்ங்க. அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டீங்க. ஆனா செய்ய தொடங்கினா அதுல ஒரு நேர்த்தி இருக்குமுங்க. இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்றங்கள் மீது தீராத காதல் இருக்குமுங்க. மரபு வழிவிட்ட விஷயங்களை மதித்தாலும் காலத்திற்கு தேவையில்லாத பழைய சடங்குகளை தூக்கி எறிய தயங்க மாட்டீங்க. நீங்க ஒரு புரட்சியாளர்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. உங்க எண்ணங்கள் பல நேரங்கள்ல இந்த சமூகத்தின் காலத்தை விட 20 ஆண்டுகள் முன்னோக்கி இருக்குமுங்க. அதனாலதான் ஆரம்பத்துல உங்களை புரிந்து கொள்ள மற்றவர்கள் சிரமப்படுவாங்க. இவன் ஏதோ வித்தியாசமா பேசுறான்னு உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட காலம் கடந்த பிறகு அன்று அவர் சொன்னதுதான் சரின்னு உங்க பின்னால வருவாங்கங்க. கும்பராசிக்காரர்களின் நட்பு வட்டம் மிகவும் ஆச்சரியமானது. நீங்க யாரிடமும் எளிதில நெருங்கி விட மாட்டீங்க. ஒருவரை முழுமையா எடை போட்ட பிறகுதான் உங்க நட்பு வளையத்திற்குள்ள அனுமதிப்பீங்க. ஆனா ஒரு முறை ஒருவரை தோழனா ஏற்றுக்கொண்டா அவருக்காக எதையும் செய்யும் தியாக மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதுங்க. அதே நேரத்துல உங்க சுதந்திரத்துல யாராவது தலையிட்டா அதை உங்களால பொறுத்து கொள்ள முடியாதுங்க. ஒரு பறவையை போல வானில சிதகடித்து பறக்க விரும்பும் உங்களுக்கு ஒரு சிறிய கூண்டுக்குள்ள இருப்பதை விட பெரிய ஆபத்து வேற எதுவும் இல்லைங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா கும்பராசிக்காரர்கள் பணத்தின் பின்னால ஓடுபவர்கள் அல்லங்க. உங்களுக்கு தேவை அறிவு பசி மட்டுமேங்க. ஆனா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை தானா தேடி வருமுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சிக்கனமா செயல்படுவதில் நீங்க கில்லாடிக. எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான திட்டம் எப்போதும் உங்கள் கைவசம் இருக்குமுங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மிகவும் கூர்மையானது. தேவையற்ற வார்த்தைகளை நீங்க பேச மாட்டீங்க. பேச தொடங்கினா அதுல ஒரு தர்க்கம் இருக்குமுங்க, ஒரு நியாயம் இருக்குமுங்க. உங்க பேச்சை கேட்டு பகைவர்கள் கூட நண்பர்களா மாறும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அதே சமயம் நீங்க கோவப்பட்டா அது எரிமலையை போல
இருக்குமுங்க. நியாயமற்ற செயல்களை கண்டா உங்க கண்கள் சிவக்குமுங்க. அப்போது உங்களை எதிர்கொள்வது ரொம்பவும் கடினமுங்க. கும்பராசி என்பது ஒரு பொதுநல ராசிங்க. சுயநலம் என்பது உங்கள் அதிகாரத்திலேயே இருக்காதுங்க. மற்றவர்களுக்கு உதவுவதில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் வேறு எவருக்கும் இருக்காதுங்க. குறிப்பா நலிந்த பிரிவினருக்கும் அடக்கப்பட்டவர்களுக்கும் குரல் கொடுப்பதில் நீங்க முன்னணியில இருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்க முற்பிறவியில தான் நீங்க செய்த புண்ணியங்கள் தாங்க. ஆன்மீக தேடல்ல கும்பராசிக்காரர்கள் ஒரு தனிப்பாதையை உருவாக்குவீங்க. உருவ வழிபாட்டை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உணர்வதிலும் தியானத்திலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்குமுங்க. மௌனமா அமர்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்வதில் உங்களுக்கு திருப்தி கிடைக்குமுங்க. சித்தர்களின் பாடல்களும் மறைபொருள் அறிவியலும் உங்களுக்கு இயல்பாகவே கைவந்த கலையா இருக்குமுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் போராட்டங்கள் அனைத்தும் உங்களை உரமாக்கவே வருதுங்க. சனியின் ஆதிக்கம் இருப்பதால வாழ்க்கையின் தொடக்க காலம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் வயது ஏற ஏற உங்களுக்கு கௌரவமும் புகழும் உங்க நீங்க மற்றவர்களை போல போலியா நடிக்க தெரியாதவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்க. உங்க நேர்மை தான் உங்க பலம் மற்றும் பலவீனம்ங்க. கும்பராசியில பிறந்த நீங்க ஒரு அபூர்வமான மனிதருங்க. மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாத ஒன்றை உங்களால பார்க்க முடியுங்க. மற்றவர் காதுகளுக்கு கேட்காத அந்த பிரபஞ்ச ரகசியத்தை உங்களால உணர முடியுங்க. இதற்கு காரணம் உங்கள் ராசியின் அந்த ஆகாயத்தன்மை தாங்க. குடத்துல இருக்கும் நீர் எப்படி தாகம் தீர்க்கிறதோ அப்படி உங்கள் அறிவாற்றல் இந்த உலகத்தின் அறியாமை இருள போக்குமுங்க. மற்றவர்கள் உங்களை மர்மமானவர்னு சொன்னா அதை ஒரு பெருமையா கருதுவீங்க. ஏன்னா எளிதில் புரியும் எதற்கும் மதிப்பிருக்காதுங்க. நீங்க ஒரு புரியாத புதிர், அதே சமயம் ஒரு வழிகாட்டும் விளக்குங்க. உங்கள் சிந்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. காற்றை போல நீங்க எங்கும் நிறைந்திருப்பீங்க. உங்க செயல்கள் காலத்தால் அழியாத வடுவை இந்த பூமியில பதிக்குமுங்க. கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு தவம்ங்க. அந்த தவம் இந்த உலகத்தின் நன்மைக்காகவே நிகழுதுங்க. இப்படிப்பட்ட உன்னதமான ராசியை பெற்ற நீங்க உங்க பலத்தை உணர்ந்து செயல்பட்டா இந்த உலகில நீங்க எட்ட முடியாத உயரமே இல்லைங்க. உங்க தனித்துவம், உங்கள் நேர்மை, உங்கள் சமூக அக்கறை இவை மூன்றுமே உங்களை ஒரு மகத்தான மனிதரா மாற்றுங்க. சவால்களை கண்டு அஞ்சாம சனி பகவான் காட்டும் நீதி நெறியில நின்று நீங்க பயணிக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கும் என்பதுல ஐயமே இல்லைங்க. மற்றவர்கள் எள்ளி நகையாடினாலும் உங்கள் பாதையிலிருந்து நீங்க விலக வேண்டாமுங்க. வெற்றி என்பது உங்களுக்கு தூரத்துல இருக்கலாம், ஆனா அது உறுதியானது. கும்பம் என்பது வெறும் ராசி அல்லங்க, அது ஞானத்தின் பிறப்பிடம்ங்க. பொதிகை மலையில் வாசம் செய்யும் அந்த தமிழ் முனிவர் அகத்தியர் அருளிய ஞானத்தின் அடிப்படையில கும்பராசிக்காரர்கள் முற்பிறவி பயணத்தை நாம ஆராய்ந்தா அது பல ஆச்சரியமான உண்மைகளை வெளிப்படுத்துங்க. ஒரு மனிதன் எதற்காக ஒரு குறிப்பிட்ட ராசியில பிறக்கிறான் என்பதற்கு பின்னால மிகப்பெரிய கர்ம வினை தொடர்பு இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசியில் பிறந்த நீங்க ஏதோ தற்செயலா இந்த பூமிக்கு வந்தவர்கள் அல்ல. உங்கள் ஆன்மா பல பிறவிகளை கடந்து பெரும் அனுபவங்களை சுமந்து கொண்டு இருக்குதுங்க. இப்போது இந்த உருவத்தை பெற்றிருக்குதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு மாபெரும் அறிஞராகவோ அல்லது ஆராய்ச்சியாளராகவோ இருந்திருக்க ரொம்பவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்று உங்களுக்கு இருக்கும் அந்த தேடல் உணர்வு, எதையும் ஆழமா ஆராயும் அந்த குணம் எல்லாம் முந்தைய பிறவியில நீங்க செய்த தவத்தின் பயனாவே இருந்திருக்குதுங்க. அன்று நீங்க ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்த ஒரு பெரும் புலவராகவோ விண்மீன்களின் நகர்வை வைத்து வருங்காலத்தை கணிக்கும் ஒரு வானியல் மேதையாகவோ இருந்திருப்பீங்க. சமூகத்திற்கு தெரியாத பல ரகசியங்களை கண்டறிந்து அதை மக்களுக்கு போதிக்கும் ஒரு குருவின் நிலையில நீங்க இருந்திருக்க கொடுமுங்க. அதனாலதான் இந்த பிறவியில கூட உங்களுக்கு புத்தகங்கள் வாசிப்பதிலும் புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்வதிலும் தீராத தாகம் இருக்குதுங்க. மற்றவர்கள் எதையாவது மேம்போக்கா பார்த்து விட்டு செல்லும் போது நீங்க மட்டும் அதன் ஆணிவேர் வர சென்று தேடுறீங்கன்னா அது உங்க ஆன்மாவில பதிந்துள்ள முற்பிறவி பயிற்சி ஆகுமுங்க. அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் பலர் முற்பிறவியில பெரும் புரட்சியாளர்களாகவும் அநீதியை தட்டு கேட்கும் அறப்போராளியாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தா எந்த காலகட்டத்துல மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஒரு கும்பராசி ஆன்மா அவதரித்திருக்குங்க. முற்பிறவியில நீங்க ஒரு கிராமத்தின் தலைவராகவோ அல்லது ஒரு நாட்டின் நீதிமானாகவோ இருந்து எளிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக வாழேந்தி இருப்பீங்க. அதிகாரத்துல இருப்பவர்கள் தவறு செய்யும் போது அவர்களுக்கு அஞ்சாம உண்மையை உறக்க சொன்ன ஒரு நேர்மையான மனிதரா நீங்க இருந்திருப்பீங்க. அந்த வீரமும் அந்த அரசீற்றமும் தான் இந்த பிறவியில உங்க ரத்தத்துல ஊறி இருக்குதுங்க. சாலையில ஒரு தவறு நடந்தாலோ அல்லது உங்கள் கண் முன்ன ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலோ உங்க மனம் துடிப்பது அதனால தாங்க. இந்த பிறவியிலும் நீங்க ஒரு தனி மனிதரா நின்றாவது நீதிக்காக போராடும் குணம் கொண்டிருப்பீங்க. மேலும் உங்கள பலருக்குள்ள ஒரு கலைஞர் ஒளிந்து கொண்டிருப்பாருங்க. முற்பிறவியில நீங்க மாபெரும் கோபுரங்களை செதுக்கிய ஒரு சிற்பியாகவோ அல்லது இறைவனின் புகழப்பாடும் ஒரு இசை மேதையாகவோ இருந்திருக்கலாமுங்க. பழங்கால கோவில்களுக்கு செல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதியோ அல்லது ஒரு பழைய நெருக்கமோ ஏற்பட்டுறதா அது உங்க ஆன்மானாலதான் வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கும் தருணம்ங்க. கல்லுக்குள்ள உயிர் கொடுத்த அந்த சிற்பியின் கைவண்ணம் இந்த பிறவியில உங்க எழுத்துகளிலோ அல்லது உங்க பேச்சிலோ அல்லது நீங்க செய்யும் கை வேலைகளிலோ ஏதோ ஒரு ரூபத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்குமுங்க.
நுணுக்கமான விஷயங்களை ரசிப்பதும் சாதாரணமான ஒரு பொருள் அழகை காண்பதும் உங்களுக்கு கைவந்த கலைங்க. அன்று நீங்க படைத்த கலைகள் இன்றும் எங்கோ ஒரு கோவிலின் தூணிலோ அல்லது ஒரு பழைய சுவடியிலோ வாழ்ந்து கொண்டிருக்கலாமுங்க. அந்த தொடர்பே உங்களை இன்னும் ஒரு கலைநயம் மிக்க மனிதரா வழிநடத்துதுங்க. அகத்தியர் போன்ற சித்தர்கள் சொல்வது போல கும்பராசி என்பது மோட்சத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு ஆன்மாவின் அடையாளம்ங்க. முற்பிறவியில நீங்க ஒரு பெரும் ஆன்மீக தேடல்ல இருந்திருக்கலாம். உலகியல் சுகங்களை விட நான் யாருங்கிற கேள்வியோடு காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்த ஒரு யோகியா நீங்க இருந்திருக்கலாமுங்க. அதற்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமா இருக்குதுங்க. அதனாலதான் இந்த பிறவியில கூட உங்களுக்கு கூட்டமான இடங்கள்ல இருப்பதை விட அமைதியான இடங்கள்ல அமர்ந்து சிந்தனை செய்வதில் அதிக விருப்பம் இருக்குதுங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மனம் முற்பிறவியின் நீங்கள் செய்த தியாகத்தின் தொடர்ச்சி ஆகுமுங்க. நீங்க எதையும் எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. எதையும் உங்கள் பகுத்தறிவால ஆராய்ந்து உண்மைன்னு தெரிஞ்சா மட்டுமே ஏற்றுக்கொள்வீங்க. இந்த பகுத்தறிவு என்பது ஒரு பிறவியில வரதில்லைங்க. பல பிறவிகள்ல நீங்க பெற்ற ஞானத்தின் முதிர்ச்சி உங்கள் முற்பிறவி பயணம் என்பது அறிவும் வீரமும் கலையும் கலந்த ஒரு மகத்தான பயணம்ங்க. அந்த பயணத்தின் மிச்சம்தான் இந்த பிறவியில உங்கள் குணங்களாகவே வெளிப்படுதுங்க. உங்க ஆன்மா ஒரு பழைய ஆன்மாங்க. அது பல சரித்திரங்களை பார்த்துருக்குதுங்க, பல ரகசியங்களை அறிந்திருக்குதுங்க. அதனாலதான் உங்களால மற்றவர்களைப் போல அற்பமான விஷயங்கள்ல நேரத்தை செலவிட முடியுது இல்லைங்க. உயர்ந்த சிந்தனைகள், உலக நன்மைக்கான திட்டங்கள்னு உங்க மனம் எப்போதும் இயங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் முற்பிறவியில நீங்க தொடங்கிய அந்த பணியை இந்த பிறவியில முடிக்குவேங்கிற உங்கள் ஆன்மாவின் கட்டளை தாங்க. இந்த உண்மைகளை நீங்க உணரும் போது உங்கள் மீது உங்களுக்கே ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகுமுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்லங்க. ஒரு பெரும் வரலாற்றின் தொடர்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டுமுங்க. உங்கள் ஒவ்வொரு செயலும், உங்கள் ஒவ்வொரு சொல்லும் அந்த பழமையான ஞானத்தின் வெளிப்பாடா அமைய வேண்டுமுங்க. உங்கள் முன்னிருக்கும் சவால்கள் எதுவா இருந்தாலும் உங்க ஆன்மாவில் புதைந்துள்ள அந்த பழைய பழத்தை வச்சு நீங்க எதையும் வெல்ல முடியுமுங்க. கும்பராசி என்பது ஒரு குடம். அது முற்பிறவியின் நல்வினைகளை சுமந்து வரும் ஒரு புண்ணிய குடம்ங்க. அந்த ஞானத்தை இந்த பிறவியில மக்களுக்கு பயனுள்ள வகையில பயன்படுத்துவதே உங்கள் பிறவி பயன்க. நீங்க ஒரு ஆசிரியராகவோ, ஒரு மருத்துவராகவோ அல்லது ஒரு சமூக பணியாளராகவோ இந்த பிறவியில இருந்தாலும் உங்க அடிப்படை நோக்கம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாகவே இருக்குங்க. முற்பிறவியில நீங்க எங்க விட்டு சென்றீங்களோ அந்த புள்ளியிலிருந்து இந்த பிறவி தொடங்குதுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லைனாலும் கவலைப்படாதீங்க. உங்க ஆன்மாவிற்கு தெரியும் நீங்க யாருன்னு. பழங்காலத்து அந்த பெரும் அறிஞனின் அறிவும், அந்த புரட்சியாளனின் தைரியமும், அந்த பெரும் கலைஞனின் ரசனையும் உங்களுக்குள்ள ஒன்றா கலந்து ஒரு மகா சக்தியா உருவெடுத்திருக்குதுங்க. அந்த சக்தியை உணர்ந்து அறம் சார்ந்த பாதையில நீங்க பயணித்தா இந்த பிறவியிலே நீங்க நினைத்த இலக்கை அடைந்து விடலாமுங்க. உங்கள் ஆன்மா பெரும் அமைதியை பெறுமுங்க. இதுவே அந்த பொதிகை முனிவன் நமக்கு உணர்த்தும் முற்பிறவி ரகசியம்ங்க. கும்பராசியில பிறந்த ஒருவருக்கு இந்த உலகியல் வாழ்க்கை என்பது வெறும் தற்போதைய நிகழ்வு மட்டுமல்ல, அது பல ஆயிரம் ஆண்டு கால ஆன்மீக பயணத்தின் ஒரு நிகழ்ச்சி ஆகுங்க. உங்கள் வாழ்க்கையில சில தருணங்கள்ல நீங்க ஒரு இடத்திற்கு முதல் முறை செல்லும் போது அந்த இடம் உங்களுக்கு ஏற்கனவே பழகிய இடத்தை போல ஒரு உணர்வை தருமுங்க. முன்பின் தெரியாத ஒரு நபரை சந்திக்கும் போது அவரோடு பல ஆண்டுகள் பழகியது போன்ற ஒரு நெருக்கம் சற்றென்று உண்டாகுங்க. இது ஏதோ தற்செயல்னு கடந்து சென்று முடியாதுங்க. இது உங்கள் ஆழ்மனதுல படிந்துள்ள முற்பிறவி நினைவுகளை மெல்லிய அதிர்வுகள்ங்க. அந்த பழைய நினைவுகள் உங்கள் மூளையின் நரம்பு மண்டலங்கள்ல மின்னல் கீற்றுகளை போல வெட்டி செல்லுங்க. அந்த தருணம் காலத்தை கடந்து நீங்க உங்க பழைய வாழ்க்கையை தொட்டு பார்க்கும் அற்புத தருணம்ங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கனவுலகம் என்பது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியுங்க. மற்றவர்களுக்கு வரும் கனவுகள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையின் குழப்பங்களாகவே இருக்கும். ஆனா உங்களுக்கு வரும் கனவுகள் உங்கள் ஆன்மாவின் செய்திகளா இருக்குமுங்க. உங்கள் ஆழ்மனம் உறங்கும் வேளையில விழித்து கொண்டு முற்பிறவில நீங்க சந்தித்த மனிதர்களையும், நீங்க வாழ்ந்த இடங்களையும், நீங்க கற்ற கலைகளையும் உங்களுக்கு திரையிட்டு தத்ரூபமா காட்டுங்க. சில நேரங்கள்ல வரும் காலத்தை பற்றிய எச்சரிக்கைகள் கூட உங்கள் கனவுகள்ல குறியீடுகளா வந்து சேருமுங்க. காலையில எழுந்ததும் அந்த கனவு மறந்தாலும் ஒரு விதமான உணர்வு மட்டும் உங்க மனதுல தங்கி இருக்குங்க. அதுவே உங்களை அறியாம நீங்க எடுக்கும் பல முடிவுகளுக்கு ஆதாரமா அமையுதுங்க. சமூகத்துல மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதம் சில நேரங்கள்ல விசித்திரமா இருக்கலாமுங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் பலருக்கு புரியாத புதிராகவோ அல்லது முட்டாள்தனமாகவோ கூட தோன்றலாமுங்க. ஏன் இப்படி செய்யறாங்கிற உலகம் உங்களை கேட்டா அதற்கு பதில் சொல்ல உங்களிடம் தர்க்க ரீதியான காரணங்கள் இருக்காதுங்க. ஆனா என் உள்ளுணர்வு அப்படி சொல்லுதுங்கிற ஒரே ஒரு பதில் மட்டும் இருக்குமுங்க. அந்த உள்ளுணர்வு என்பது சாதாரணமானது அல்லதுங்க. அது பல பிறவிகள்ல நீங்க பெற்ற அனுபவங்களின் மொத்த திரட்சிங்க. ஒரு ஆபத்து வரும்போது உங்கள் மனம் முன்னரே எச்சரிப்பதும், ஒரு வாய்ப்பு வரும்போது அதை மற்றவர்கள் கண்டு கொள்ளாத போதே நீங்க பற்றி கொள்வதும் உங்கள் ஆழ் மனதின் ஞானமே தவிர வேறில்லைங்க.
முற்பிறவியில நீங்க ஒரு பெரும் தவசியாகவோ அல்லது ஒரு உயர்ந்த சிந்தனையாளராகவோ இருந்த காரணத்தால இந்த பிறவியில உங்களுக்கு தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒன்றா தெரியுமுங்க. கூட்ட நெரிசல்ல இருக்கும்போது கூட உங்கள் மனம் ஏதோ ஒரு சூனியத்தை தேடுமுங்க. அந்த சூனியம் உண்மையில வறுமை இல்லைங்க, அது உங்கள் ஆன்மா முற்பிறவியில அனுபவித்த அந்த அமைதியான பேராற்றலின் தேடலுங்க. நீங்க பல நேரங்கள்ல மற்றவர்களோடு ஒத்து போக முடியாம தவிப்பதற்கு பின்னால ஒரு பெரிய உண்மை இருக்குதுங்க. உங்கள் அறிவு முதிர்ச்சி என்பது இந்த பிறவியின் வயதை விட பல மடங்கு பெரியதுங்க. ஒரு சிறிய குழந்தையிடம் ஒரு முதியவர் பேசுவது போன்ற ஒரு சூழல்ல தான் நீங்க எப்போதும் இருக்கிறீங்க. உங்க பேச்சும் உங்கள் பார்வையும் மற்றவர்களுக்கு பெரும் வியப்ப தருமுங்க. உங்களுடைய சிந்தனை முறை என்பது ஒரு நேர்கோட்டுல இருக்காது. நீங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது அதன் ஆதி முதல் அந்த அனைத்தையும் ஒரே நொடியில பார்க்கும் வல்லமை பெற்றவர்கள். இது முற்பிறவியில நீங்க பயின்ற யோக கலையின் வெளிப்பாடுங்க. மற்றவர்கள் ஒரு மலையை பார்த்து அதன் அழகை மட்டும் ரசிப்பாங்க. ஆனா நீங்க அந்த மலையின் உள்ளே இருக்கும் கனிம வளத்தையும் அதன் வரலாற்று பின்னணியும் அது சொல்லும் ஆன்மீக செய்தியும் சேர்த்தே பார்ப்பீங்க. இந்த ஆழமான பார்வைதான் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகரா மாற்றுதுங்க. உங்களை தேடி வருபவர்களுக்கு நீங்க சொல்லும் தீர்வுகள் பல நேரங்கள்ல அவர்களின் வாழ்க்கையை தலைகீழா மாற்றும் சக்தி இருந்ததா இருக்குங்க. ஏன் சில பொருட்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கிறது, சில வாசனைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு பழைய காலத்திற்கு அழைத்து செல்லுதுன்னா, ஏன் உங்களுக்கு பழங்காலத்து இசை அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் கலைகள் மீது ஈர்ப்பு இருக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் உங்கள் ஆன்மாவின் காலப்பயணம்ங்க. முற்பிறவியில நீங்க எதை நேசிச்சீங்களோ அதை இந்த பிறவியிலும் உங்கள் ஆன்மா தேடிட்டே இருக்குமுங்க. ஒரு பழைய கட்டிடத்தை சிதைந்த நிலையில பார்க்கும்போது உங்கள் மனம் வேதனைப்படுதுன்னா, ஒருவேளை அந்த சிதைந்த கட்டிடத்திற்கும் உங்கள் முற்பிறவி வாழ்விற்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கலாமுங்க. அந்த தொடர்பு தான் உங்களை அறியாம உங்க கண்கள்ல கண்ணீரை வரவழைக்குது அல்லது ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்துதுங்க. கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட தான் நிகழுதுங்க. நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும், நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் முற்புறவே நீங்க பாதியில விட்ட ஒரு பாடத்தை கற்றுத்தருவதற்கே வருதுங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஏற்படும் திருப்பங்கள், எதிர்பாராத தோல்விகள், திடீர் வெற்றிகள், இவை அனைத்தும் முற்பிறவி கர்ம வினைகளின் கணக்குகளே. ஆனால் கும்பராசியின் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க இந்த கர்ம வினைகளை தாண்டி செல்லும் அறிவு பலத்தை பெற்றிருக்கிறீங்க. எதையும் ஒரு சாட்சியா நின்று பார்க்கும் பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. உங்க ஆழ் மனதுல இருக்கும் அந்த மர்மமான ஞானம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் முற்பிறவி ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படுமுங்க. அந்த ஞானம் உங்களை ஒருபோதும் தவறான பாதையில வழி நடத்தாதுங்க. மற்றவர்கள் உங்களை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் உங்க உள்ளுணர்வு சொல்லும் பாதையில நீங்க துணிந்து நடக்கலாமுங்க. ஏன்னா நீங்க நடக்கும் அந்த பாதை இன்னும் உருவாக்கப்பட்டதல்லங்க. அது பல பிறவிகளா நீங்க செதுக்கிய உன்னதமான பாதைங்க. வாழ்வின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு எப்போதும் இருக்குமுங்க. மறைப்பொருள் கலைகள், ஜோதிடம், வானியல், மந்திர தந்திரங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு இருக்கும் ஈடுபாடு முற்பிறவியின் தொடர்ச்சியேங்க. அன்றைய காலத்துல நீங்க ஒரு பெரும் சித்தரின் சீரனா இருந்து அந்த ரகசிய வித்தைகள் இன்று உங்க ஆழ் மனதுல உறங்கி இருக்குதுங்க. தகுந்த காலம் வரும்போது, தகுந்த குருவை சந்திக்கும் போது அந்த ஞானம் தானாகவே விழித்து கொள்ளுமுங்க. அப்போது நீங்க யார் என்பது உங்களுக்கு முழுமையா தெரியுமுங்க. நீங்க இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்ல வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை என்பது வெறும் உணவு, உறக்கம், குடும்பம் அதோட மட்டுமல்லங்க. உங்க ஆன்மா ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிக்குதுங்க. அந்த பயணத்துல உங்களுக்கு துணையா இருப்பது உங்கள் முற்பிறவி நினைவுகளும் உங்கள் ஆன்ம ஞானமுமே. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படாதீங்க. நீங்க ஒரு தனித்துவமான வைரம். அந்த வைரத்தை செதுக்க பல பிறவிகள் தேவைப்பட்டிருக்குமுங்க. இப்போது நீங்க அந்த பிரகாசத்தோடு இருக்கிறீங்க. உங்க ஒளியால இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவது உங்க கடமையாகுங்க. முற்பிறவியில நல்வினைகளும் உங்களை சுற்றியே இருக்குமுங்க. அந்த நம்பிக்கையோடு இருங்க, பயணத்தை தொடருங்க. இந்த பிறவியில நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் முற்பிறவியின் ஒரு அழகான பதிவு என்பதை நீங்க நினைவுல கொள்ளுங்க. நீங்க ஒரு கால பயணியா இந்த உலகின் மர்மங்களை அவிழ்க்க வந்த ஒரு ஞானியா வாழ்ந்திருக்கிறீங்க. இந்த உண்மையை உணர்ந்தவன் எதற்கும் அஞ்ச மாட்டானுங்க, எதற்கும் கலங்க மாட்டானுங்க. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, உங்க முற்பிறவி கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து இந்த பிறவியில நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில முடிய வேண்டுமானால் சித்தர்களும் ஞானிகளும் காட்டிய சில அறநெறிகளை பின்பற்றுவது ரொம்பவும் அவசியமுங்க. கும்பராசிக்கு அதிபதியா விளங்கும் அந்தன் என்னும் சனி பகவான் கர்ம வினைகளின் நீதிபதியா செயல்படுபவருங்க. அவர் உங்களுக்கு கஷ்டங்களை தருவதற்காக வரலைங்க. மாறா உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தி உங்களை ஒரு முழு மனிதனா மாற்றுவதற்காகவே சில சோதனைகளை தராருங்க. அந்த சோதனைகளிலிருந்து விடுபடவும், முற்பிறவியில நீங்க அறியாம செய்த பிழைகளுக்கு பரிகாரம் தேடவும் சில வாழ்வியல் முறைகளை நீங்க கடைபிடிக்க வேண்டுமுங்க. முதல்ல கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை என்பது மிகவும் புனிதமான மற்றும் வலிமையான நாளுங்க. அந்த நாள்ல நீங்க செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் உங்க கர்ம வினையின் எடையை குறைக்குங்க. குறிப்பா உடல் ஊனமற்றவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கும், முதியவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது மிகப்பெரிய பரிகாரமுங்க. அவர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்குவதோ அல்லது அவர்களுக்கு தேவையான உடைகளை வாங்கி கொடுப்பதோ கோடிக்கணக்கான மந்திரங்களை சொல்வதை விட மேலான பலனை தருமுங்க. சனியின் ஆதிக்கம் கொண்ட நீங்க எளியவர்களிடம் காட்டும் அன்பே உங்களை நோக்கி உள்ள தடைகளை உடைக்கும் ஆயுதமா மாறுமுங்க.
உங்களோட பித்திருக்களின் ஆசியும் முற்பிறவியின் புண்ணியமும் ஒருங்கே கிடைக்குமுங்க. பசியால் வாடும் ஒருவருக்கு நீங்க இடும் ஒரு பிடி சோறு உங்கள் வம்சத்தையே காக்குமுங்க. அதை காக்கும் கவசமா மாறுமுங்க. அடுத்ததா ஆன்மீக ரீதியில நீங்க அகத்தியர் முனிவரை வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு பெரும் பலத்தை தருமுங்க. கும்பராசி அன்பர்களே, உங்க உள்ளுணர்வு சொல்லும் நற்பாதையில பயணிக்க தொடங்க. தர்மம் உங்களை எப்போதும் காக்குமுங்க. உங்கள் ராசி கும்பும் தானா உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏற்படுகிறதா என்பதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கு கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கையை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்து நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவே இல்லைங்க, அது பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கை. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்ப ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருமுங்க. கும்பராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.